காற்று மாசால் உடல்நலம் மற்றும் பொருளாதாரம் என மக்கள் மிகப்பெரிய விலை கொடுத்து வருவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், காற்று மாசால் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவதாகவும், குறிப்பாக கட்டுமான தொழிலாளர்கள், தினக்கூலிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் வாழ்வாதாரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நெருக்கடியை அடுத்த குளிர்காலம் வரை மறக்க முடியாது என பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, காற்று மாசால் பாதிப்புக்குள்ளான மக்கள் தங்களது மோசமான அனுபவங்களை பகிர்வதற்கான இணையதள லிங்கையும் பகிர்ந்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயிலில் கடும் பனிப்பொழிவையும் பொருட்படுத்தாமல் பல ஜோடிகள் திருமணம் செய்தனர். ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் அமைந்துள்ள திரியுகி நாராயண் கோயிலில்தான் சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமணம் செய்து கொண்டதாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த கோயில் திருமண பந்தத்தில் இணைவதற்கான பிரசித்தி பெற்ற தலமாக கருதப்படும் நிலையில் சுபமுகூர்த்த தினத்தில் கடும் பனிப்பொழிவையும் பொருட்படுத்தாமல் பல ஜோடிகள் திரியுக நாராயண் கோயிலில் திருமணம் செய்து கொண்டனர். பனியால் சூடப்பட்ட அமைதியான சூழலில் குடும்பத்தினர்கள் மற்றும் நண்பர்கள் புடைசூட நடைபெற்ற இந்த திருமணங்கள் காண்போரை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தின. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ரத சப்தமி உற்சவத்தையொட்டி 7 குதிரைகள் பூட்டிய தேரில் சிவப்பு மாலை பட்டு வைரம் உடுத்தி தங்க வைர ஆபரணங்கள் அணிந்தபடி மலையப்ப சுவாமி எழுந்தருளினார். தை மாத அமாவாசைக்கு பின் வரும் 7வது நாள் சூரிய ஜெயந்தி என்று அழைக்கப்படும் ரத சப்தமி உற்சவம் வைணவ கோயில்களில் விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ரத சப்தமியையொட்டி மலையப்ப சுவாமி வடமேற்கு மாட வீதியில் சூரிய கதிர்கள் தன் மீது பட காத்திருந்தார். ஆனால் மேகமூட்டத்துடன் கூடிய லேசான சாரல் மழை பெய்ததால் சூரிய கதிர்கள் தென்படவில்லை. இதனால் மலையப்ப சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு வாகன மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டார். மலையப்ப சுவாமி வீதி உலாவின் போது பள்ளி மாணவர்கள் மற்றும் 1000 கலைஞர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. வத்தலகுண்டு அருகே கருப்பண்ணசாமி கோயில் திருவிழாவையொட்டி பக்தர்கள் அரிவாள்களை நேர்த்திக்கடனாக செலுத்தி வழிபட்டனர். முத்துலாபுரம் கிராமத்தில் உள்ள புகழ்பெற்ற அந்த கோயிலில் அரிவாள்களை நேர்த்திக்கடனாக செலுத்தி வேண்டினால் காரியங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம். இதையொட்டி கோயிலில் தை மாத திருவிழா தொடங்கியுள்ள நிலையில் ஏராளமான பக்தர்கள் 2 அடி முதல் 15 அடி வரையிலான பிரம்மாண்ட அரிவாள்களை நேர்த்திக்கடனாக செலுத்தி வழிபாடு செய்தனர். அகில இந்திய அளவில் இந்திய வங்கிப் பணியாளர் தேர்வாணையம் நடத்திய வேளாண் கள அதிகாரி தேர்வில் முதலிடம் பிடித்த சேலம் மாவட்ட மாணவருக்கு தூத்துக்குடியில் பாராட்டு விழா நடைபெற்றது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள சிறுவாச்சூர் கிராமத்தைச் சேர்ந்த மாணவன் வல்லரசு 100க்கு 80 மதிப்பெண்கள் பெற்று அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். இந்த சாதனையை பாராட்டி மாணவனை கௌரவித்தனர். நான் இந்தியன் பேங்க் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் செலக்ட் ஆயிருக்கேன். இதுக்கு நான் அது மட்டும் இல்லாமல் ஆல் இந்தியா 1 ரேங்க் செக்யூர் பண்ணியிருக்கேன். என்னோட மெயின்ஸ் ஓவரால் ஸ்கோர் 60 அவுட் ஆஃப் 48. என்னோட ஓவரால் ஸ்கோர் 80.80. நான் ஆல் இந்தியா 1 ரேங்க் செக்யூர் பண்ணியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் ரிலேஷன் சரி, எங்கள் ஃபேமிலி எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா எங்கள் ஜென்ரேஷன் நான் தான் ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். இதேபோன்று இந்த தேர்வில் தனியார் IAS அகாடமியில் பயிற்சி பெற்ற 354 பேர் தேர்வாகி வெற்றி பெற்றுள்ளனர். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்ட சிறுவர்களுக்கான நூலகம் முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் முன்னிலையில் திறக்கப்பட்டது. ஏற்கனவே காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்தில் ப. சிதம்பரம் சொந்த செலவில் 12 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட லட்சுமி வளர் தமிழ் நூலகத்தை கடந்த ஆண்டு முதலமைச்சர் மு. ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த நிலையில் இந்த நூலகத்தில் தற்போது சிறுவர்களுக்கு என பிரத்யேக நூலகம் உருவாக்கப்பட்டது. இந்த நூலகத்தை பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவி ப. சிதம்பரம் முன்னிலையில் திறந்து வைத்தார்.
இந்த நூலகத்தில் சிறுவர்களுக்கான தெனாலிராமன் கதைகள், குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா நூல்கள், விக்ரமாதித்தன் கதைகள், ஆங்கில நூல்கள் என குழந்தைகள் விருப்பத்திற்கேற்ப 1000த்திற்கும் மேற்பட்ட நூல்கள் இடம்பெற்றுள்ளன. சிறுவர்கள் நூல்களை எடுத்து படிப்பதைக் கண்டு மகிழ்ச்சியடைந்த ப. சிதம்பரம் நூலக வளாகத்தில் மரக்கன்றுகளையும் நட்டு வைத்தார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை பகுதியில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. திமுக சார்பில் நடைபெற்ற போட்டியை வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் சுமார் 1000 காளைகள், 500 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் மருத்துவ பரிசோதனைக்கு வாடிவாசல் வழியே காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்து வந்த காளைகளை தீரத்துடன் போட்டி போட்டுக் கொண்டு வீரர்கள் அடக்கினர். தவிட்டமை கிராமத்து முடியாண்டி கோயில் மாடு வெட்டி போறாங்க. ஒரு ஆள் மட்டும் சூப்பர் விட்டா இந்த நல்லா புரியும் தம்பி, விட்டுட்டு தம்பி மாடு. போட்டியில் வீரத்துடன் காளைகளை அடக்கி வெற்றி பெற்ற வீரர்களுக்கும், வீரர்களின் பிடிக்கு அடங்க மறுத்து சீறிய காளைகளின் உரிமையாளர்களுக்கும் சைக்கிள், ரொக்க பரிசு உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.